இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அனுதாபாலையை இந்த ஆளும் வர்க்கமும் இந்த ஊடகங்களும் உருவாக்கி இருக்கும். அது ஜெயலலிதா போன்ற ஒரு பார்ப்பன சாதியை சேராத ஒரு நபராக இருப்பதால் கண்டிப்பாக இவருக்கு எதிரான பொன்முடிக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குவதில் வேண்டுமானால் இந்த ஊடகங்கள் வெற்றி கொள்ளலாம். இல்ல அந்த எம்பி பதவி எப்படி ராகுல் காந்தி கிடைத்ததோ அதே போல திருக்கோவிலுடைய எம்எல்ஏ பதவி இவர் கிடைக்கலாம், மீண்டும் அமைச்சராக கூட இருக்கலாம். ஒரே மாசத்துல அவசரமா ஒரு வழக்கை விசாரிச்சு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த வழக்குல கூட எல்லோருக்குமே தமிழ்நாட்டுல பலருக்கு எதுக்கு இப்படி விசாரிக்கிறாங்க அவசர கதியா? ஒரு மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு அதை ஒதுக்கி அவரை அவசரமா விசாரிச்சு தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் எல்லோருக்குமே அதன் மீது ஒரு அதிருப்தி ஏற்படதான் செய்யும். திமுகவில் மிகப்பெரிய அளவுல ஒரு பிளவோ இல்லை யாரோ வெளியே போறது இல்லை அடங்கி போவது என்ற சூழல் இருக்காது. 2024 மீண்டும் மோடி வென்று விட்டால் திமுக கண்டிப்பாக பலவீனப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சவுக்கு சகர் துப்பு கிடையாது, வக்கு கிடையாது. நீ போய் அந்த மக்களுக்கு போய் போராடுவதற்கு அங்க இருந்து உதவி செய்ய உனக்கு வக்கு கிடையாது. மாறி செல்வதாய் தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அழகாக இதுல ஜாதி பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இது கமலஹாசன் போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மக்களதிகார அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் மருது அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் ஏற்கனவே வழக்கு முடிக்கப்பட்டு ஒரு விடுதலையான வழக்கு மீண்டும் சூமூட்டவாக எடுத்து அதனுடைய தீர்ப்புகள் வெளிவந்துச்சு. இன்றைக்கு அதனுடைய தண்டனைகளும் வந்துருச்சு. 3 ஆண்டுகள் சிறை, இப்போ 30 நாட்களுக்கு அவங்களுக்கு மேல்முறையீடுக்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்குது. 50 லட்ச ரூபா அபராதம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை எப்படி பார்க்குறீங்க? திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? எப்படி நாம் இதை புரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றுகிறேன். நீங்கள் சொன்னது போன்ற சம்பவம் இது அல்ல. அது இன்னொரு வழக்கு காத்திருக்கிறது, இன்னொரு புதைகுழி அவர்களுக்கு காத்திருக்கிறது. இது என்னன்னு பார்த்தோம்னா, கனிம வளத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அவர் இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று அடுத்து வந்து அதிமுக ஆட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு கொடுக்குறாங்க. அதுல கீழமை நீதிமன்றத்துல அதாவது சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுகிறார். அந்த விடுதலை செய்ததை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்கிறது. அந்த மேல்முறையீட்டில் தான் தற்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. இதே நீதிபதியின் கீழ்தான் சுயமூட்டமாக எடுக்கப்பட்ட தானாகவே உயர்நீதிமன்றம் சிறப்புரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உரிமையின் காரணமாக எடுக்கப்பட்ட அந்த வழக்கும் காத்திருக்கிறது. அடுத்து இது சமீபத்துல கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இதன் விசாரணை நடைபெற்றது. இந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ஏற்கனவே போடப்பட்ட அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த வழக்கின் மீதான விசாரணை இந்த ஆட்சி வரையும் நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் பொன்முடி எதை தப்புமே செஞ்சிருக்க மாட்டாரு, இது வெறும் பழிவாங்கல் நடவடிக்கை என்று நாம சொன்னோம்னா யாரும் நம்ப போவதில்லை. அது உண்மையும் அல்ல. இவர்களெல்லாம் தவறை செய்திருக்க மாட்டார்களா என்பதெல்லாம் பிரச்சனை. பொன்முடி விசாலாட்சி இது தொடர்பாக இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில 10:30 மணிக்கெல்லாம் அவங்க கோர்ட்டு வளாகத்துக்கு கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நீதிமன்ற அறைக்குள்ளேயே வந்துட்டாங்க. இப்ப நீதிபதி இறுதியாக உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது வயதை கருத்தில் கொண்டு இங்க வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு என்ன இலக்கம் கேட்கிறாரு. அப்படி கேட்டதற்கு பிறகு இப்ப 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குறாங்க. 50 லட்சம் ரூபாய் அபராதம் அந்த தண்டத்தொகை விதிக்கிறார்கள். இதை வந்து ஒரு 30 நாட்கள் இடைநிறுத்தம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கு அவர்கள் அப்பீல், அதாவது இந்த அப்பீல் மேல்முறையீடு செய்யும் பொழுது இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் இவர் தற்பொழுது இழந்துள்ள அமைச்சர் பதவியாகட்டும் அல்லது எம்எல்ஏ பதவி இரண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அல்ல, நிறுத்தி வைக்க முடியாது, வழக்கை எதிர்கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரால் அந்த தீர்ப்பு வரும் வரைக்கும் எம்எல்ஏவாகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ நீடிக்க முடியாது என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டாலே மீண்டும் அவரு எம்எல்ஏவா தொடர முடியுமா? ஆமா, இதுல உச்ச நீதிமன்றத்துல செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு லட்சத்தீவு எம்பி அவர் மேல் கொடுக்கப்பட்ட வழக்காகட்டும், அடுத்து ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட இதாகட்டும், நீங்க தண்டனை கொடுத்தாங்க, கீழமை நீதிமன்ற தண்டனை கொடுத்தாங்க, அதன் காரணமாக பதவி விலக்கப்பட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மேல்முறையீடு, அதாவது ஹைகோர்ட்லயே உறுதி செய்தார்கள். மேல்முறையீடு கோர்ட்டான வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை நிறுத்தி வைத்தார்கள், தண்டனையை நிறுத்தி வைத்தார்கள்.
இப்ப ஹைகோர்ட்ல செஞ்ச விஷயம், உயர்நீதிமன்றத்தில் செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 30 நாளுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் செஞ்சு வச்சிருக்காங்க. நிறுத்தி வைப்பது என்பது மொத்த தண்டனையவே நிறுத்தி வச்சிருவாங்க. விசாரணை செய்து முடிப்பார்கள். விசாரணை செய்து முடிந்த பிறகு அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி ஒரு சூழல் வந்தால் மீண்டும் இவர் எம்எல்ஏவாகவும் அந்த பதவியும் இழந்த அந்த எம்எல்ஏ பதவி எப்படி வயநாடு அந்த எம்பி பதவி எப்படி ராகுல் காந்தி கிடைத்ததோ அதே போல திருக்கோவிலுடைய எம்எல்ஏ பதவி இவர் கிடைக்கலாம். மீண்டும் அமைச்சராக கூட இருக்கலாம் சட்டப்படி. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எந்த அடிப்படையில? எந்த வாய்ப்புன்னா, பொதுவாக லாபி அப்படிங்கிறது நீங்க அகில இந்திய அளவுல இருக்கக்கூடியதுல பார்த்தோன்னா, இப்ப ராகுல் காந்திக்கு செய்யப்பட்டது ஒரு அநீதி என்ற கருத்து இந்திய மக்கள் அனைவரிடமும் இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான சூழல் இருந்துச்சு. அந்த சூழலை சரி செய்ய வேண்டும், தீர்க்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில் அரசியல் நிர்வாகம் ஒன்று மக்களோட கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக சஸ்பென்ஷன் நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு மீண்டும் பதவி கொடுக்குறாங்க. இறுதியில் என்னாக நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டுல பொன்முடிக்கு ஆதரவான சூழல் ஒண்ணும் கிடையாது, தீர்ப்புக்கு எதிரான சூழல் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் கட்சிக்காரர்கள் உட்பட சொத்து சேர்க்காமையா இருந்திருப்பாங்க என்ற ஒரு கருத்து தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. இப்ப பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லுவது தப்புங்க. இப்படி வேணா பல பேர் சொல்லலாம். திமுக காரங்க எல்லாம் கைது பண்றீங்க, உள்ள தூக்கி போறீங்க, பிஜேபி காரங்களையும் கைது பண்ணலன்னு கேட்டாவது ஒரு நியாயம் இருக்கே தவிர, பழிவாங்கப்படுதுன்னா என்ன? இப்ப எங்க பழிவாங்கப்பட்டாங்கன்னா, ராகுல் காந்தி பழிவாங்கப்பட்டார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொன்முடி எங்க பழிவாங்கப்பட்டார்? எந்த தப்புமே செய்யாம அமைதியாக இருக்கும்போது தூக்கிட்டு வந்து சிறையில இப்ப தண்டனை கொடுத்திருக்காங்களா? அப்படி இல்லை. அப்ப வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்க மாட்டார் பொன்முடி என்று நீங்களும் நானும் ஏன் வேறு யாரையாவது அப்பிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. அப்ப அந்த பிரச்சனை தான் முக்கியமானது நான் சொல்ல வரேங்க. அதனால பொன்முடிக்கு பின்னாடி போய் நின்று கொண்டு பொன்முடி பழிவாங்கப்பட்டார், இல்ல பொன்முடிக்கு வந்து பாசிச நடவடிக்கைக்கு எதிரான அந்த செயல்பாடுகளை முடக்குவதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. நான் சொல்லக்கூடியது மீண்டும் மீண்டும் பார்த்தோம்னா, இந்த நடவடிக்கைகள் வெறும் திமுகவினர் மீது மட்டும் நடைபெறுகின்றது. அதிமுகவோ இல்லை என்றால் பிஜேபி சேர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுவதுதான் சரியாக இருக்கும் ஒழிய, ஏன் பொன்முடியை பற்றி மட்டும் நீங்க இருக்கிறீங்க, பொன்முடி மீது நடவடிக்கை அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை வைத்துக் கொண்டு யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு தான் லாபம். ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவர் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிஜேபி லாபி இல்லாம அவர் வெல்ல முடியாது. அது ஊரறிஞ்சு உலகறிஞ்சு உண்மை. அது மட்டும் இல்லாமல் சிமுட்டாவை எடுக்கப்பட்ட ஒரு வழக்கு எடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்குல ஏன் அப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒரே மாசத்துல அவசரமா ஒரு வழக்கை விசாரிச்சு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த வழக்குல கூட எல்லோருக்குமே தமிழ்நாட்டுல பலருக்கு எதுக்கு இப்படி விசாரிக்கிறாங்க அவசர கதியா? ஒரு மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு அதை ஒதுக்கி, அதே நீதிமன்றம் தான் ஒதுக்கி அவர் அவசரமா விசாரிச்சு தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் எல்லோருக்குமே அது மீது ஒரு அதிருப்தி ஏற்படதான் செய்யும். அந்த அதிருப்தியின் காரணமாக தான் ஆனந்த வெங்கடேஷ் அந்த விளக்க சிமுட்டவா எடுத்து அதை விசாரிக்கிறார். எடுத்த விதமே தப்புன்னு அவர் சொல்றார் இல்லைங்களா? அது ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதியை மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு அதை மாற்றியதன் காரணமாக தற்போது ஜெயச்சந்திரன் இப்போது நீதி வழங்கினார், அந்த தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்டே திருப்பி அந்த வழக்கு இருக்குது. அப்ப அதுலயும் தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்ப வந்திருக்கிறது கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ததுதான் வந்திருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களை பாஜக அழகாக பயன்படுத்திக் கொள்ளும். சார், இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவா அப்படின்ற மாதிரி பலராலும் சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்குல தான் கைது செய்யப்பட்டாரு. மீண்டும் அவர் தான் முதல்வராகவே ஆனாரு. இப்போ ஊழல் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு மக்கள் மத்தியில அந்த கட்சியின் மீதான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துமா? இந்த மாதிரியான விஷயங்கள் அதை பொறுத்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னா சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரிய தாக்கத்தைனா ஒட்டுமொத்தமாக தேர்தல் என்பது காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய அளவுலையும் மக்களும் சரி நீங்க வந்து எனக்கு என்ன, நீ எனக்கு என்ன பண்ணுவோம், நான் உனக்கு என்ன செய்வேன் என்பது போன்ற ஒரு இழிவான நிலைமை தூக்கி இந்த தேர்தலே போச்சு. தேர்தல் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்துல வண்ணப்புகை குப்பிகளை போய் அவங்க வீசுறாங்க இல்லைங்களா இந்த போராட்டக்காரர்கள், அதெல்லாம் இங்கதான் இந்த நாடாளுமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது என்பதை அவங்க செஞ்சு கட்டிட்டாங்க. மக்கள் இன்னும் செய்யல, அவ்வளவுதான். இந்த தேர்தல் சிஸ்டமே நம்ம பிரச்சனை தீக்காது என்ற மக்கள் கருத்துக்கு வந்துட்ட பிறகு ஊழல்வாதி என்ன ஊழல்வாதி இல்லை என்பதை போல இருக்குது. ஆனால் இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அனுதாபாலையை இந்த ஆளும் வர்க்கமும் இந்த ஊடகங்களும் உருவாக்கி இருக்கும்.
அது ஜெயலலிதா போன்ற ஒரு பார்ப்பன சாதி சேராத ஒரு நபராக இருப்பதால் கண்டிப்பாக இவருக்கு எதிரான பொன்முடிக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குவதில் வேண்டுமானால் இந்த ஊடகங்கள் வெற்றி கொள்ளலாம். அதான் நான் சொல்ல மக்கள் மத்தியில எல்லோரும் ஒண்ணுதான், அவங்க பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது, காசு ஏமாத்திருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இப்ப நான் என்ன இப்படிப்பட்ட வழக்கையும் உதயநிதி மேலேயோ ஸ்டாலின் மேலேயும் இருக்க முடியல. பல இடங்கள்ல பொன்முடி, அதாவது பல அமைச்சர்களுடைய வீடுகள்ல நேரடியாக இடி போய், அமலாக்கத்துறை போய் ரைடு செய்யறாங்க. ஏன் அவர்கள் முதலமைச்சரிடமும் உதயநிதி ஸ்டாலினிடமும் வரவில்லை? ஏன் குறைஞ்சபட்சம் பிடி பழனிவேல் தியாகராஜனிடம் கூட ஏன் போகல? அப்படின்னா யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அங்கேதான் முதல்ல பாஜக போய் உள்ள போது வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிடிஆர் மேல நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு நீங்க ஈட்டியை போயிருந்தா அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு நீங்க இப்ப போயிருந்தாங்கன்னா, வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க என்ன நீங்க வரீங்க, இப்படி ஒரு கருத்து வந்திருக்கும். மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு இடி போயிருந்தாலும் அமலாக்கத்துறை போயிருந்தாலும் கூட வேறு மாதிரி விளைவை ஏற்படுத்திருக்கு. அப்ப தெளிவாக யார் கரப்ஷனா இருக்கிறாங்களோ அவர்கள் மீதுதான் முதலில் கையை வைத்து இதன் மூலமாக திமுகவை ஒரு பலவீனப்படுத்துகின்ற வேலையை திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள். இப்ப இடி நடவடிக்கைகள் எல்லாமே அதுல எந்த மாற்று கருத்தும் இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை தான். திமுக இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளுவாங்க? இந்த விஷயங்கள்ல உங்களை போன்ற இயக்கங்களாக இருக்கட்டும், இவர்களை போன்றவர்களுக்கு எந்த மாதிரியான இது ஒரு ஒரு தாக்கத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும்? 2 விஷயமா இதை பார்க்க முடியும். ஒண்ணு, இந்த நீதிமன்றத்தின் மூலமாக இந்த தீர்ப்புகள் கிடைக்கப்படுவது, இது மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை தான் கண்டிப்பாக கொடுக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த அமலாக்கத்துறை மூலமாக இவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில ஒரு எதிர்விளைவை தான் ஏற்படுத்தும். பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழல் உருவாகாது. ஆனால் திமுகவுல கண்டிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பலருக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்தும் என்பது அதை மாற்று கருத்து இல்லை. KN நேருடைய தம்பி ராமஜெயம் கொலைக்கு முன்பு கொலைக்கு பின்பு என்று திமுகவுடைய இந்த அதிரடி அரசியலை நம்ம பிரிச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லா நினைவு. ஏன்னா அதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவை பார்த்து பிஜேபி அதிமுக பயப்படும். ஆனா இந்த ராமஜெயம் கொலைக்கு பிறகு எல்லா அமைச்சர்களும் அடங்கி போன ஒரு சூழல், எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அடங்கி போன ஒரு சூழல் தான். குறிப்பாக 2020 அந்த 18 அந்த ஸ்டாலினுடைய வருகைக்கு பிறகு, தலைவரானதுக்கு பிறகு மீண்டும் திமுக எல்லா இடங்களையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதிரடி அரசியல் செஞ்சாங்களே தவிர அதற்கு முன்பு இடைப்பட்ட காலங்கள்ல அப்படியே ஒரு கிளி ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு அமைச்சர்னா தனிப்பட்ட அமைச்சர் கிடையாதுங்க, அவங்க பின்னாடி அவங்க குடும்பமோ இல்ல வேற யார் எக்ஸ்ஆர் யாராவது ஒரு நபர் தூணாக இருந்து ஒட்டுமொத்தமாக ரன் பண்ணுவாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிங் அவங்களே அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் திருச்சியில KN நேருவுக்கு இருந்தவர் ராமஜெயம். அவரையே கொல்றது அப்படின்னா அப்ப யார் துணிந்து வருவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் உருவாக்குவதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது. எல்லா அமைச்சர் எந்தெந்த அமைச்சர் எல்லா அமைச்சருக்கும் ஒரு லாக் வச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா லாக் வச்சுட்டே இருக்காங்க. அப்ப இந்த லாக் வைச்சு மூலமாக திமுக கட்சி அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு அச்சத்திலே உருவாக்குவது என்பது அவர்கள் நோக்கம். அது இப்போ போகின்ற போக்கை பார்க்கும் போது நம்ம அது என்னென்ன முடிவு செய்ய முடியும். இப்போதைக்கு 2024 தேர்தல் வர வரைக்கும் திமுகவில் மிகப்பெரிய அளவுல ஒரு பிளவோ இல்லை யாரோ வெளியே போறது இல்லை அடங்கி போவது என்ற சூழல் இருக்காது. 2024 மீண்டும் மோடி வென்று விட்டால் திமுக கண்டிப்பாக பலவீனப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னு சொல்ல போனா நீங்க 1970, 80 இது போன்ற சூழல்ல குறைஞ்சபட்சம் திராவிட கொள்கை இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். துரைமுருகன் உட்பட திராவிட கொள்கை பேசியவர்கள் எல்லாம் சாய்பாபாவுக்கு சரண்டர் ஆகக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்ப கதிர் ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க அவரை நான் பார்த்துருக்கிறேன், வேலூர் கோர்ட்டுக்கு போகவும் பார்த்துருக்கேன், பாக்கெட்ல சாய்பாபா போட்டோ வச்சுட்டு தான் போயிட்டு இருக்காரு. அப்போ கொள்கை என்பது இவங்களுக்கு பெரிய அளவுல இல்லாம இருக்கிற சூழல் இருக்குது. இவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது. குறிப்பாக நான் முகநூல்ல பார்த்த விஷயம்னா கோயம்புத்தூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு ஒட்டி விளம்பரம் செய்திருக்கிறாங்க. அந்த விளம்பரத்து மேல திமுகவினர் அடிச்சுட்டு போறாங்க. இதை பார்க்கக்கூடிய நபர்கள் என்ன கருத்து வரும் திமுக மேல? அதை விசிகாவும் கூட்டணியில் இருக்கிறாங்க, சேர்ந்துக்குவாங்க. வெளியே இருக்கக்கூடிய பொதுவானவர்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு அராஜகம் பண்றாங்க, அந்த அராஜகம் செய்யறார்கள். இந்த கருத்தை பிஜேபி அழகா பயன்படுத்தி கொண்டு அவர்களும் எல்லா மீடியாவும் இருக்கிறாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அராஜகம் தான் செய்வாங்க என்ற ஒரு கருத்து உருவாக்குகிறாங்க. அப்ப திமுக இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு
திமுகவை அடுத்து பலவீனப்படுத்துவதற்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக பயன்படும் என்பது உண்மை. இப்போ அதே போல தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரும் பயங்கரமான மழை, வரலாறு காணாத மழை இதெல்லாம் கூட சொல்லப்படுது. பலரும் அந்த மீட்பு பணிகள்ல இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து மாரி செல்வராஜ் இறங்கி போய் வேலை செய்யறாரு. அங்க வரக்கூடிய மக்கள் சொந்த ஊரு, சொந்த மண்ணு, சொந்தக்காரவங்க எல்லாம் இங்க 150 குடும்பங்கள் இருக்கு, இவங்க எல்லாம் மீட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே களத்துல இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. இது என்னன்னா இந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா போகுது. சவுக்கு சங்கர் ஒரு ட்விட்டு போடுறாரு. வேளாண் அடுத்த பேரிடர் மீட்பு அமைச்சர் மாரி செல்வராஜ் படையெடுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் பண்றாரு. ஒரு ஒரு தன்னார்வா ஒருத்தர் வந்து செய்யறத இப்ப ட்வீட் பண்றத சவுக்கு சங்கர் போன்றவர்களை எப்படி பார்க்கறது? இந்த சவுக்கு சங்கர்லாம் வந்து பக்கா புரோக்கர் ஒர்க் பண்றவர் அப்படிதான், இந்த மாற்று கருத்து கிடையாது. நான் நேற்றைய முன்தினம் பார்த்தேன், நியூஸ் ஜே அப்படிங்கிற சேனல்ல அவரு மழை வெள்ளத்தை எப்படி சிறப்பாக எதிர்கொள்வது என்பது தொடர்பாக வேலுமணியிடம் பேட்டி கேட்டுக்கிறார். ரொம்ப முக்கியம். வேலுமணி யாரு? எத்தனாயிரம் கோடி ஊழல் செய்த ஒரு நபர். அந்த நபரோட இவர் உட்காந்து பேட்டி கேட்டுருக்காரு. அவரு எல்லாம் தில்லாலங்கடி மட்டும் விளக்கிறாரு. மொத்தமா 10 ஜோன் இருக்கு, 12 ஜோன் இருக்கு சென்னையிலனா, அந்த ஜோன்ல இப்படி பண்ணு அப்படி பண்ணு விளக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் செய்த நபர்கள். அப்ப இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை மாற்றி அமைப்பதன் நோக்கமா இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சவுக்கு சங்கர் துப்பு கிடையாது, வக்கு கிடையாது. நீ போய் அந்த மக்களுக்கு போய் போராடுவதற்கு அங்க இருந்து உதவி செய்ய உனக்கு வக்கு கிடையாது. மாரி செல்வராஜ் தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அழகாக அதை ட்வீட் பண்ணி பிரச்சனையாக மாற்றுவது இருக்குது இல்ல, அது வந்து நான் கூட ஒரு போய் நிக்கிறேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சருடைய நண்பராக ஒரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரோட நண்பராக ஒருத்தர் வராரு. அவர் பக்கத்துல கேட்கறாருன்னும் போது எந்த ஒரு அதிகாரியும் பதில் சொல்லிதான் ஆவான். உடனே கட்டளை எழுதுகிறாரு பாருங்க, அடுத்து கீர்த்தி சுரேஷ் வருவாங்கன்னா, அப்போ நீ எழுதி கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த வக்கும் கிடையாது, மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு துப்பு கிடையாது. அப்ப அழகாக இதுல ஜாதி பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இது கமலஹாசன் போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்படி பேச மாட்டீங்க. அப்ப ஏற்கனவே தென் மாவட்டங்களில் திட்டமிட்டு மறவர் சாதியினருக்கும், அது குறிப்பு முக்குளத்தூர் சாதியை சேர்ந்தவர்களுக்கும், இந்த முக்குளத்தூர் சாதியை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூட முக்குளத்தூர் சாதியில இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் திட்டமிட்டு கடந்த 6 மாதங்கள் 50க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இந்த தேவேந்திர குல வேளாளர், அது மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, எல்லோரும் மீது, பறையர் சாதி மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று எல்லாம் பேசும்போது, ஏதோ இங்க பாருங்க மாரி செல்வராஜ் தான் காரணம் என்று அந்த சாதி வெறியர்களும் ஆதிக்க சாதி வெறியர்கள் மட்டுமல்ல, இதுக்குள்ள சாதிய பார்வை இருக்குங்கிறதா மருந்து சொல்ல வர்றாரா? இப்போ நான் பலரும் வந்து நாம் தமிழர் கட்சி போன்றவங்க பலரும் சொல்றது, இதுல நாங்களா வந்து அவரை சாதியா கொண்டு வரல, நீங்க தான் தேவையில்லாம இதுல சாதியை கொண்டு வரீங்க அப்படின்னு. வேற என்ன இருக்கு நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு படைப்பாளி ஒரு சினிமா எடுக்கிறாரு, அவரு போய் உதவி செய்யறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அதுல நீ அங்க எங்க நீ குற்றத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லு எனக்கு. நீ அந்த கையை எடுத்து நீ சுட்டு வரல எடுத்து தப்பு நீ சொல்றல, இந்த பக்கம் திரும்பி அந்த நைரா நாகேந்திரன் செய்த பொய்யை பத்தி பேசுறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடையில உட்கார்ந்து அந்த இந்த பெரிய சட்டையை வாங்கி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, காந்தின்னு ஒருத்தர் எம்எல்ஏ. 2 வருஷம் முன்னாடி இருந்த போட்டோ எடுத்து இப்ப போட்டு உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காருன்னு போடுறாங்க. அப்ப இதை பத்தியும் நீங்க குற்றம் சொல்ல மாட்டீங்க. நான் கேட்பது, மாரி செல்வராஜ் தன்னுடைய மண்ணுக்கு தான் பிறந்த பகுதிக்கு இப்ப உதவி செஞ்சு செய்யறாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப திமுகவை விமர்சனம் செய்யணும், இல்ல வந்து இதை வைத்துக் கொண்டு அதிமுகவை உசுப்பி விட வேண்டும், அதிமுக தான் சிறப்பா செஞ்சிச்சு என்பது போன்ற கருத்துக்கு உருவாக்குவதற்காக தான் நீங்க செய்யறீங்களே தவிர வேற எதற்காக நீங்க செய்யறீங்கன்னு சொல்லுங்க. மாரி செல்வராஜ் எங்கேயாவது சொல்லும் போது இவர் சிறப்பா செயல்பட்டாரு, உதயநிதி திமுக சிறப்பா செயல்பட்டு திமுக ஓட்டு போடுன்னு கேட்டாரா? அவங்க ஊருக்கு அவருக்கு கிடைச்ச கான்டாக்ட் வச்சு அவர் செய்யறாரு. இந்துமதி என்ன செஞ்சாங்க? உதயநிதி ஸ்டாலினோட அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு போன் பண்ணி இதை வந்து பத்திரமா கூட்டிட்டு போனாங்க. இவர் மாரி செல்வராஜ் என்ன பண்ண, தன்னுடைய நண்பர் தெரிஞ்சவருங்கிற முறையில உதயநிதிக்கு போன் பண்ணி இப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய உதவிக்கிறது என்ன தப்பு? தனிப்பட்ட முறையில் லாபம் சம்பாதிக்கலையே. இப்ப மக்கள் பாதிக்கப்படும் போது அவருடைய பேட்டி கூட பார்த்தோன்னா, இது என்னோட ஊரு, என்னோட மண்ணு, அந்த ஊருக்காரங்க பல பேர் போன் பண்ணி என் அப்பாவுக்கான அம்மாவுக்கான என் வீடு அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லும் போது என்னால அப்படி இருக்க முடியல, வரேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய ட்வீட்டுகள் பேச்சுக்கள் எதுவும் மக்கள் மத்தியில் ஈடுபடல. அதான் முக்கியம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தி நியூஸ் லைட்.